ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் வெள்ளச்சென்னாவை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 4 துண்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள், 1 டீஸ்பூன் கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுவோம். நம்ம ரவை சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு, தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை அடையாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் மொத்தா அடை தோசை தான் போட போகிறேன். இந்த மாதிரி மொத்தா போட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும், இல்லைன்னா கருகிடும். இப்போது சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுருவோம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சுவையான ப்ரோட்டீன் ரிச்சான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி சைட் டிஷ் வேணும்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சிங்கன்னா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.